நான் கேட்கிறேன், இதற்கு முன்பு ஜனார்தனம் கமிஷன் அவர் பரிந்துரை செய்து அவருக்கு கிட்டத்தட்ட 180 நாள்ல ஜஸ்டிஸ் ஜனார்தனம் 180 நாள்ல இஸ்லாமியர்களுக்கு பிசியில உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும், 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 180 நாள்ல பரிந்துரை கொடுத்தார் ஜனார்தனம் அவர்கள். உடனே கொடுத்துட்டாங்க. நியாயம். அதற்கு போராடினதே நம்ம தான், ஐயா தான், நம்ம தான் போராடணும். அடுத்தது அருந்ததியர்களுக்கு இதே ஜனார்தனம் அவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கிட்டத்தட்ட 243 நாள் எடுத்துக்கிட்டார். 243 நாள்ல பரிந்துரை கொடுத்தார். கொடுத்துட்டு அருந்ததியருக்கு இன்னைக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு 18ல. அதையும் மருத்துவர் ஐயா பாட்டாளி கட்சி நம்ம தான் போராடி வாங்கினது. ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து 1208 நாட்கள் ஆகியும் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தூங்கிட்டு இருக்குது. அதுக்கு எதுக்கியா ஒரு சேர்மன், அது எதுக்கியா மெம்பரு, அது எதுக்கியா ஒரு ஆபீஸ், வண்டி, ஏசி, நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இழுத்து பூட்டுங்கய்யா, வேணாயா உங்களுக்கு இழுத்து பூட்டுங்க. எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு மோசமான நிலையில் இருக்கு. பேரு நீ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், உன் வேலை என்ன? உன் வேலை என்னையா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், அதற்கு நீங்கள் பரிந்துரை கொடுப்பதுதான் உன்னுடைய வேலையே. அதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் உங்களுக்கு. அந்த வேலை உங்களால பண்ண முடியலன்னா எதுக்கியா? போங்கயா, வெளியில போங்கயா, ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. நீங்க அங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது, போங்க. இதெல்லாம் என்ன எவ்வளவு பேசி எவ்வளவு இருக்கு, செய்தி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்றோம், மக்களுக்கு தெரியணும்.